ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வீடியோஸை பார்த்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஷார்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணினா லாங் வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ரேண்டம் டேஸாக எடுத்ததான். ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன் ஜுவல் வாங்குறதுக்காக. ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே அடுத்தது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வாங்கின ப்ராடக்ட். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏற்கனவே வீடியோவில் ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் நேரமாகவே கிளம்பிட்டோம். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே வீட்டில் செய்யலை. எப்பவும் போல் எங்களோட ஃபேவரட்டான ஸ்பாட் ஆனந்தாஸ் வந்தாச்சு. ஆனந்தாஸில் வந்து என்னோடய ஃபேவரட் பார்த்திங்க அப்படின்னா அந்த கீ பொடி இட்லி தான். ரீசெண்டாக அந்த ரெசிபியுமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். உண்மையாலுமே ட்ரை பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. நாங்கள் வந்து அன்னபூர்ணாவா ஆனந்தாஸான்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஆனந்தாஸ் தான் போவோம். எனக்கு எப்போவுமே அங்கே சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலேயே நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஜுவல் வாங்க கிளம்பியாச்சு. ஸோ நான் ஜுவல் வாங்குறதுக்காக போன இடம் தான் ஜுவல் ஒன். ஏன் ஜுவல் ஒன் கேட்டிங்கன்னா, நான் ஈரோட்டில் இருக்கிற ஜுவல் ஒனில் ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அங்கே டிசைன் செக் பண்ணும்போது பெருசாக எதுவுமே இல்லை, சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அதனால் அவங்களே கோயம்புத்தூர் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. நானுமே இங்கே கிராஸ்கட் ரோடு, கணபதி இதில் எல்லாத்துலேயுமே செக் பண்ணிவிட்டேன். எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. ஃபைனலாக இருந்த ஒரே ஒரு ஹோப் அது எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மட்டும்தான். அங்கே வந்து செக் பண்ணும்போது தான் கொஞ்சம் நஞ்ச டிசைன்ஸ் இருந்தது. அதுலேருந்து தான் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் எனக்கு 50% வேஸ்டேஜில் ஆஃபும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்கீம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. இதுதான் பெஸ்ட்டு ஸ்கீமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரில. பட் எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வச்சு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த பேங்கிள் தான் நான் வாங்கியிருந்தேன். பார்க்குறக்கு கல் மாதிரி தெரியும், ஆனால் கல் கிடையாது, ரோடியம் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இது வந்து 22 கேரட் தான். பார்க்குறக்கு ரோஸ் கோல்டு மாதிரி தெரியுது இல்லையா, ஆனால் ரோஸ் கோல்டு கிடையாது, 22 கேரட் தான். எனக்கு எல்லா பேங்கிளை விட இந்த பேங்கிள் தான் கடைசியாக பிடிச்சிருந்தது. ஸோ இதை தான் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். பேங்கிள்லாம் வாங்கி முடிச்சுட்டு அடுத்ததாக போய் நின்ன இடம் தான் இந்த ஹோம் சென்டர். அது என்னமோ கோயம்புத்தூர் போனாவே இந்த ஹோம் சென்டரை என்னால் சுத்தமாகவே அவாய்ட் பண்ண முடியல. போயிட்டு ஏதாவது இருக்கானாவது செக் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த தடவையும் அப்படி தான். குட்டி குட்டி பவுல்ஸு பார்க்குறக்கு செம்மையாக இருந்தது. நிறைய மெலமைன் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் மெலமைன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனாலேயே அதை வச்சுட்டு வந்துட்டேன். சாமிக்கு படைக்கிறதுக்காக ஒரு குட்டி பவுல் மட்டும் வாங்கியிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் சேஃப் இல்லை, டிஷ்வாஷர் சேஃப் இல்லை, அந்த மாதிரி போட்டிருந்தது. சரி கையிலவே வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பவுல் மட்டும் சின்னதாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் நியூட்ரிபாட் பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த நியூட்ரிபாட் பற்றி ஐடியாவே இல்லை, பட் வாங்கணும்னு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. இந்தியன் கிச்சனுக்கு நல்லாவே யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவ்வளோதான், அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே என் ஃபோனில் சார்ஜும் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய டே போச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அன்பாக்சிங். ரொம்ப நாளாகவே என் விஸ்லிஸ்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் ஐக்கியாலேருந்து தான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஐக்கியா இப்போ சென்னை அண்ட் கோயம்புத்தூர் டெலிவர் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளால் வாங்கிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் இந்த ஐக்கியாவோட ஃபேன்ஸாக இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய குட் நியூஸாக தான் இருந்திருக்கும். ஆக்சுவலாக இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேனுவல் எடுத்து படிக்கும்போது தலையே சுற்றிடுச்சு. என்னடா இது ஒரு டிஐஒய் மாதிரி கொடுத்து வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. நிறைய தப்பாக இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இது வரும்போதே ஒரு 2 பாக்ஸில் வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் லேயர் தான், அதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. சரின்னா அதை தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம். அது இன்ஸ்டால் பண்ணும்போதே நிறையா குளறுபடியாக இருந்தது. அதை எப்படியோ ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது செகண்ட் பாக்ஸ் தான். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அவரே இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. செகண்ட் பாக்ஸ் இதுக்கு மேலே விட்டால் டென்ஷன் ஆகிடுவாருன்னு சொல்லிட்டு நானுமே கூட ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ட்ராயர்ஸ், அதுக்கான ஸ்க்ரூ எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ செகண்ட் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. டக்குனுமே வேலை முடிஞ்சிடுச்சு.
இந்த ப்ராடக்ட்லேயே நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஒயிட் கலரில் இருக்குது, வித் ஹேண்டில், வித்தவுட் ஹேண்டில், 3 ட்ராயர்ஸ், 4 ட்ராயர்ஸ் இப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா 4 ட்ராயர்ஸ் இந்த வால்நட் ப்ரௌன் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 11,500 கிட்ட வருது. பில்டு குவாலிட்டி செம்மையாக இருக்குது, லுக்குமே செம்ம ப்ரீமியமாக இருக்குது. நமக்கு பட்ஜெட் எதுவோ அதை பொறுத்துமே நம்ம சூஸ் பண்ணிக்க முடியுது. அவ்வளோதான், ஒரு வழியாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே குட்டியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓரமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே கட் பண்ணி வந்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 2 days கழிச்சு தான் செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் பக்கமே வந்தேன். அதுக்கு நடுவில் கொஞ்சம் கூட டைம் இல்லை. சரி ஃபர்ஸ்ட்டு லைனர்ஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த லைனர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 250 to 260 ரேஞ்சுக்குள்ளே இருந்தது. இதோட பேட்டர்ன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நீ அப்படியே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் லென்த்தியாக போகும்னு நினைக்கிறேன், அதனால் உங்களுக்கு பிட்ஸ் அண்ட் பிட்ஸாக மட்டும் காட்டுறேன். இனி குட்டியோட க்ளோத்ஸ்லாம் எடுத்து வெளியே போட்டு உட்காந்து மடிக்க ஆரம்பித்தேன். இப்போல்லாம் நம்ம வந்து கேபினெட்குள்ளாரையே நிறைய ஆர்கனைசர்ஸ் இருக்குது, அதெல்லாமே கூட வாங்கி அரேஞ்ச் பண்ணலாம். பட் இப்போதைக்கே என்னோடய ஐடியா அதெல்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக இருக்கிறத வச்சு அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ஏற்கனவே பயங்கர கிளம்ஸியாக இருக்குது. இதை வந்து இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா ரொம்ப கிளம்ஸியாக மாறிடுன்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் வாங்கியிருக்கேன். இன்னும் உள்ள நிறைய பேர் நிறைய ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் இதை சிம்பிளாக மட்டும் அரேஞ்ச் பண்ணலான்னு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ட்ராயர் குட்டிக்காகவே விட்டுட்டேன். ஒவ்வொரு க்ளோத்ஸாக எடுத்து ஃபோல்ட் பண்ணும்போது தான் இவனுக்கு இன்னும் இவ்வளோ க்ளோத்ஸ் மிச்சம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. எப்போவுமே குட்டி க்ளோத் வாங்கும்போது ஒரு அன்லிமிட்டடாக தான் வாங்கிடுவேன். பட் இப்போ தான் புரியுது, சரி இனிமேலாவது அவனுக்கு வாங்கும்போது குறைச்சி தான் வாங்கணும் அப்படின்னு. அடுத்த ட்ராயரில் அவரோட ரெகுலர் வேர் ட்ரெஸ்ஸஸும் ட்ரௌசர்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். தேர்ட் இருக்கிற ட்ராயரில் கொஞ்சம் எம்டியாக விட்டுருக்கேன். ஜர்க்கின்ஸ்லாம் வாங்கினா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த ட்ராயரில் பெட்ஷீட்ஸும் டவல்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கடைசியாக இந்த வேலையெல்லாம் முடிக்கும் போது செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட என்னோடய vlogகையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.